ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஒரு 50-60 மார்க் வர சான்ஸ் இருக்குது. 70-75க்கு. இது வந்து போன வருஷம் நடந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். எல்லா வாட்டியில் சப்ளிமெண்ட்ரியிலேருந்தும் ஒரு 50 மார்க் கிட்ட வருது. ஓகே, எல்லா வாட்டியுமே. ஸோ வர சான்ஸ் இருக்குது. ஸோ வரும். 50 மார்க் வரனாலும் 20 மார்க் 30 மார்க்காக வரும். ஓகே, ஸோ நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஸோ 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட போட்டிருக்கிறோம். ஸோ அதையுமே பார்த்துக்காங்க. பார்க்காதவங்க சென்டமெண்ட்டுக்காக வீடியோவும் போட்டுக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. யாருமே பார்க்கல. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க போய் பாருங்கள் அங்கே போய். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தா, கொஸ்டின் பேப்பர் நாளை கழிச்சு கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்சது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒதுக்கி தட்டிட்டு லைக் பண்ணி தட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டாக பாருங்கள், ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸுக்கும் உள்ள இருக்க வேறுபாடு. ஃபிசிக்ஸில் உள்ள கொஸ்டின், அட்டாமிசிட்டி, கெமிஸ்ட்ரியில் உள்ள கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் இப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தா எப்படி எழுதுவீங்க? ஈஸியாக எழுதுவீங்களா கஷ்டமா அப்படிங்கிறத, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக டஃபா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதான் ஃபில்லிங் த பிளான்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபில்லிங் த பிளான்ஸு கூட இம்பார்ட்டன்ட் நம்ம போட்டிருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் தனியாக போட்டிருக்கிறோம். ஃபில்லிங் த பிளான்ஸ் எதுலேருந்து வரும், மேக்ஸ் த ஃபாலோயிங் எதுலேருந்து வரும் அப்படிங்கிறத கூட நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அடுத்து ஹவு டு டிடர்ஜென்ட் காஸ் வாட்டர் பொல்யூஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் உண்மையாக ஸ்கிப் பண்ணாதாங்க. மேக்ஸிமம் இந்த வருஷம் அப்படியே வரதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த ஃபிகர் இந்த டயக்ராம்லாம் தட்டி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். 10 டயக்ராம் போட்டுருக்கோம். 10லேருந்து ஒரு டயக்ராம் வரும். ஓகே, அதேமாதிரி பார்த்துக்காங்க. யாரும் பார்த்துக்க மாட்டீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக தான் இருப்பீங்க. ஸோ பார்த்துக்காங்க. உடர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ட்ரிபிள் ஃபியூஷன், சுவாலஜி கொஸ்டின். அடுத்து ஹவ் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில், சுவாலஜி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், பாட்டனி. ஸோ வாட் வில் த ஃப்ரீக்வன்சி, இந்த சம் இருக்குல்ல, இந்த கம்பல்சரி சம் தட்டி அப்படியே ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குங்க. ஸோ பார்த்து வச்சுக்காங்க. அது மிஸ் ஆகிட்டு அப்படின்னா 40 கிடையாது. ஸோ க்ளீனாக பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்ததாக 4 மார்க்ஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ரிப்பீட்டர் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன், இந்த வாட்டி கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். 7 மார்க்கோட கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈகோ, ஸோ எக்கோ. ஓகே, அடுத்த நேம் ஃபார் அனிமல்ஸ். இது வந்து 3 உண்டு இல்லை. இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் படிச்சு 7 மார்க்கில் டேரெக்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் சோடியம் ஃபேஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோலேஷன் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரிலேஷன்ஷிப். இந்த கொஸ்டின் வந்து 7 மார்க்கோட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்காங்க. சோப்ஸ் டிடர்ஜென்ட்ஸும் 7 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தால் இந்த கொஸ்டின் டைஸ்டமா ஃபார்ம்டு, லீச்சு, சக்கு அந்த பெட்டு. அப்புறம் ஸ்டிமுலஸ்ஸு, நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹின் பிரெயின். ஸோ மேக்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜிலேருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க, ஆனால் பயாலஜியில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் உண்மையாக ஸ்கிப் பண்ணுறாங்க. நல்லா முடிஞ்சால் கமெண்டில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் வைக்கிறேன், இப்போ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்காங்க. ஓகே, ஹவு டு ரெயின் வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். அப்புறம் இந்த கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துக்காங்க. அடுத்ததாக வந்து 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். எல்இடி, எது கொஸ்டின் வருதோ இல்லையோ எல்இடி கொஸ்டின் தட்டி வரப்போகுது. ஓகே, கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின். எல்இடி கொஸ்டின் கன்ஃபார்மாக தட்டி 7 மார்க்லேயே எது 4 மார்க்லேயே கேட்க போகிறோம். அடுத்ததாக வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அனி சொலிபிலிட்டி, இது அதே மாதிரி தான் 7 மார்க்கில் 4 மார்க். எக்ஸ்பிளைன் த இன்ஃப்ளூயன்ஷியல் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், கன்ஃபார்மாக வரப்போகுது. அடுத்த இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸு, அந்த டயக்ராம் கொஸ்டினில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் மீசோஃபில்லு, ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், எக்ஸ்பிளைன் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் பர்சன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டுக்கிறோம், 3 மார்க்ஸ் போட்டுருக்கோம், 4 மார்க்ஸ் போட்டுருக்கோம், 7 மார்க்ஸ் போட்டுருக்கோம். யாருமே பார்க்க மாட்டேங்கிங்க. ஸோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், சப்போர்ட் இல்லை. ஸோ அதான் சொல்லணும், அதனால் உங்களுக்காக போடுறோம். ஓகே, நீங்கள் மார்க் எடுக்கணும். ஸோ பார்க்குறவங்க மார்க் எடுப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதில் எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா இம்பார்ட்டன்ட் சென்டமெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒத்தைக்கு பார்த்தீங்கன்னாலே ஃபுல் வீடியோவும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் டயக்ராமு, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கூட போட்டிருக்கோம். 27 கொஸ்டின் படித்தா கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ரெண்டுலேயுமே. ஓகே, இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.